பெரியாரை நான் கொள்கை தலைவராக ஏற்றுக்கொள்கிறேன். சரி, ஏற்றுக்கிட்டீங்க, வெரி குட் அப்படின்னா, இல்லை அவரது நாத்திகத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. நாத்திகம் இல்லாமல் நீ பெரியாரை எப்படி ஏற்றுக்க முடியும்? அதுதான் நம்மளுடைய கேள்வி. அடிப்படையே பெரியாரோட எல்லா கொள்கையோட அடிப்படை வேர், அதாவது இந்த அடிப்படை அடி செங்கல்மங்கள, அந்த அடி செங்கலே நாத்திகம். நாத்திகம் என்பதை வைத்துத்தான் மீதி எல்லா கொள்கைகளுமே கட்டமைக்கப்பட்டிருக்கு. இந்த நாத்திகம்ன்றது இல்லை அப்படின்னு சொன்னாலே பார்ப்பனியம் உள்ள நுழைஞ்சிரும். அப்படின்றது தான் உண்மையான விஷயம். ஏன்னா இந்த நாத்திகத்தின் மூலமாகத்தான் பெரியார் பெண் விடுதலையை பற்றி பேசுகிறாரு, சமத்துவம் பற்றி பேசுகிறாரு, கல்வியை பற்றி பேசுகிறாரு, பொருளாதார சுதந்திரம் பற்றி பேசுகிறாரு, விஞ்ஞான அறிவு பற்றி பேசுகிறாரு. எல்லாமே இந்த நாத்திகத்தை பேஸ் பண்ணி தான். நான் நாத்திகத்தை மட்டும் ஏற்றுக்க மாட்டேன், ஆனால் மீதி எல்லாத்தையும் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்குன்னா புளி இல்லாத ரசம் மாதிரி இருக்குது. ரசம்ன்றதே புளியை வச்சு தான் செய்கிறது. இல்லை புளிப்பு இல்லாத ரசம்னு வச்சுக்கலாம். புளினா சில பேர் லெமன் ரசம்லாம் இருக்குல்ல சார் அப்படிம்பாங்க. புளிப்பே இல்லாத ஒரு ரசம் வைக்கிறோம் பாரு அப்படின்னு சொல்லி பேசுகிற மாதிரி தான் இருக்குது. விஜய் சொல்லக்கூடிய பெரியாரின் கொள்கைகளை நாத்திகம் இல்லாமல் நான் ஏற்றுக்கொள்கிறேன், புளிப்பே இல்லாத ஒரு ரசத்தை செய்து காட்டுகிறேன் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் இருக்கும். சரி, எங்கே சார் கொண்டையை மறைக்க மறந்துட்டாருன்றீங்கன்னா,